இந்த ட்ரெஸ்ஸை ஓவர்லேப் பேட்டர்ன் இல்லாமல் வேறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 2 ஃப்ரண்ட் பேட்டர்ன் ஃபோல்டில் எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பனில் வச்சுட்டு உங்களோட நெக்விட்லேருந்து கீழே வெயிஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லாண்ட் லைன் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இன்னொரு பேட்டர்னில் அதே மாதிரியே ஆப்போசிட் டைரக்ஷனில் வரைஞ்சிட்டு ரெண்டையுமே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் வேறு வேறு ஃபேப்ரிக்ஸில் எடுத்துகிட்டு சென்டர் ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி உங்களுக்கு எது மேலே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங் வந்து 2 நெக்கையும் இந்த ஸ்லாண்ட் லைனில் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஓவர்லேப் பண்ணி இங்கேருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு டாப் ஸ்டிச் கொடுத்தா கூட போதும். அண்ட் ஸ்கர்ட் பார்ட்டுக்கு உங்களோட பாடிஸை விட 3 டைம்ஸ் அதிகமாக கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டில் ஸ்கர்ட் 2 லேயராக இருக்கா. ஃபஸ்ட்டு கீழே உள்ள லேயரை 3 டைம்ஸ் எடுத்து நல்லா பாடிஸ் அளவுக்கு கேதர் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள லேயரில் சைடை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பாடிஸில் ஓவர்லேப் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நல்லா சுருக்கணும். இப்போ இந்த 2 லேயர் ஆஃப் ஸ்கர்ட்டையும் ஒரே லேயர் ஆஃப் ஸ்கர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் டாப் ஸ்டிச் பண்ணி. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ்வலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் பேக் சைடில் சிங்கிள் லேயர் ஆஃப் கிளாத் கூட கொடுத்து ஃபினிஷ் பண்ணலாம். அண்ட் சைடில் பேட்ச் பாக்கெட்ஸ் வேணும்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாடலில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள்.